இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்கின்றது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் மீண்டும் வெடித்துவிட்டது. இப்போது ஈரான் தனது வெற்றி நடவடிக்கை என்ற அர்த்தப்படுத்தலுடன் ஆபரேஷன் நாசரை இன்று காலை ஆரம்பித்திருக்கின்றது. இன்று காலை ஆரம்பித்த இந்த ஆபரேஷன் நாசரில் யாஹைதர் ஹரார் என்ற கொட்டொலி குறியீட்டுடன், அதாவது திருப்ப திருப்ப தாக்கும் சிங்கம் என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய கொட்டொலி குறியீட்டுடனும் சீற்றத்துடனும் இஸ்ரேலுக்குள் உள்ள மூலோபாய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தளங்களை தொடர்ச்சியாக தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளாலும் ட்ரோன்களாலும் ஈரான் குறிவைத்து வருகின்றது. இப்போதைய நிலை உண்மையில் இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி கட்டமாக மாறியுள்ளது. ஏனென்றால் அதன் நெவித்தம் விமானப்படை தளமும் டெல்னோஃப் விமானப்படை தளமும் ஈரானால் இன்று அலையலையான தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறது. தனது ஆபரேஷன் நசரின் கீழான இந்த யாஹைதர் கரார் தாக்குதல்கள் எதிர்வரும் நாட்களுக்கும் தொடரும் என ஈரான் சூளுரைத்துள்ளமை போர் நிறுத்தத்தின் முறிவை குறித்துக் கொள்கிறது. அத்துடன் இஸ்ரேலால் மத்திய கிழக்கில் ஏற்படும் எந்த ஒரு பதற்ற நிலைக்கும் அமெரிக்காவே பொறுப்பு. அமெரிக்க அரசு தலைவர் இந்த விடயத்தில் கமுக்கமாக இருந்தாலும் அமெரிக்காவின் உடன்பாடு இல்லாமல் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தாது என்றும் ஈரான் இன்று அறிக்கையிட்டது. ஈரானின் தாக்குதல்களை அடுத்து இன்று அவசரமாக கூடிய இஸ்ரேலின் அவசரகால பாதுகாப்பு அமைச்சரவையும் இந்த மோதல்கள் பல நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் தீவிரமான போரை இஸ்ரேலும் நடத்துவதற்குரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியன்று ஆரம்பித்த போரின் 100வது நாள் நேற்று கடந்த போதுதான் ஈரான் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ரமத் டேவிட் வான்தளத்தின் மீது தனது அலை பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இந்த மோதல் களத்தை புதிதாக ஆரம்பித்தது. கடந்த ஏப்ரலில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய முதலாவது ஏவுகணை தாக்குதல் இதுவாகும். ஈரானின் இந்த தாக்குதல் அடுத்து இன்று நாடு முழுவதும் பாடசாலைகளை இஸ்ரேல் மூடியுள்ளது. மக்களை பதுங்கு குழிகளுக்கு அருகில் இருக்குமாறும் எந்த வேளையும் அறிவுறுத்தல் வந்ததும் பதுங்கு குழிகளுக்குள் செல்ல வேண்டும் எனவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் மருத்துவமனையின் செயல்பாடுகள் யாவும் இன்று பங்கர் எனப்படும் நிலத்தடி வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு மாற்றப்பட்டன. இதேபோல ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்வதால் மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் தமது வான்வெளியை மூடியுள்ளன. தெஹ்ரானின் மெஹ்ராபாத் விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேலை தாக்கிய பின்னர் இஸ்ரேலும் பதிலடியாக ஈரானிய தலைநகர் தெஹ்ரான், தப்ரிஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய நகரங்கள் மீது தனது தரப்பில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியது. இந்த ஏவுகணைகள் ஈரானுக்குள் இருந்த 3 வெவ்வேறு ரேடர் தளங்களையும் தென்மேற்கு நகரமான பந்தரி மஷரில் உள்ள ஒரு பெட்ரோலிய இரசாயன உற்பத்தி ஆலையையும் குறிவைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பால் ஈரானில் உள்ள ஏவுகணை ஏவுதளங்களையும் தமது ஏவுகணைகள் தாக்கியதாக இஸ்ரேல் உரிமை கோரியுள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் உரிமை கோரல் வந்த பின்னர்தான் மீண்டும் ஒரு அலை தாக்குதலை ஈரான் ஆரம்பித்தது. அந்த தாக்குதலில் தான் இஸ்ரேலின் நெவித்திம் விமானப்படை தளமும் நல்ஹஃப் விமானப்படை தளமும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டன. இரண்டு தரப்புமே இதுவரை தத்தமது தரப்பில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தி வருள்ளன. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரை அவை குரூஸ் ஏவுகணைகள் போன்றவை அல்ல. அடிப்படையில் இவை இரண்டுமே வெவ்வேறு தொழில்நுட்பங்களில் இயங்கிக் கொள்பவை. பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்தவரை அவை உயரமாக வீசப்பட்ட ஒரு கல் எவ்வாறு மிக மிக வேகமாக பூமிக்கு திரும்பி அதில் விழுகின்றதோ அதுபோன்ற தொழில்நுட்பத்தில் இயங்கிக் கொள்பவை பாலிஸ்டிக் ஏவுகணைகள். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மிக உயரத்துக்கு ஏவிய பின்னர்
ஹைப்பர்சோனிக் வேகத்தில் அவை மக் 5 வேகத்தை விட மிக அதிக வேகத்தில் பூமியை நோக்கி பயணிக்கின்றன. ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையின் இயந்திரம் அணைக்கப்பட்டால் இந்த ஏவுகணைகள் தமது பாதையை மாற்றிக்கொள்ள முடியாது, கீழே அதிக வேகத்துடன் விழுந்து வெடிப்பதுதான் அதன் நாசகார முடிவாக இருக்கும். ஆனால் குரூஸ் ஏவுகணைகள் அவ்வாறானவை அல்ல. அவை தரைக்கு மிக அருகில் வளிமண்டல பரப்புக்கு உள்ளேயே பறந்து செல்பவன. இவற்றுக்கு இறக்கைகள் உள்ளன. குரூஸ் ஏவுகணைகளை வேகத்தை கூட்டலாம், குறைக்கலாம், அந்த ஏவுகணைகளை திசை திருப்பிக் கொள்ளவும் கூடும். இப்போது ஈரான் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் மக் 5 வேகத்தை விட அதிக வேகத்தில் உயரத்திலிருந்து கீழே விழுந்து வெடிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தி வருகின்றது. ஈரானிய களஞ்சியத்தில் ஏராளமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. இந்தியா, ஐரோப்பா வரை பாயும் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதனிடம் உண்டு. குறிப்பாக 1000 கிலோமீட்டர் முதல் 3000 கிலோமீட்டர் வரை பாயக்கூடிய ஷஹாப் 3, கத்ர், இபாத், ஷெஜில், கார்ம்ஷேர் போன்ற பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதனிடம் உள்ளன. ஆனால் இவற்றில் பல திரவ எரிபொருளால் இயங்கிக் கொள்பவை. திரவ எரிபொருள் ஏவுகணைகளை பயன்படுத்திக் கொள்வது ஒப்பீட்டு ரீதியில் சற்று சிக்கலானவை. ஏவுவதற்கு சற்று முன்னர்தான் அவ்வாறான உந்துகணைகளுக்கு, அதாவது ஏவுகணைகளுக்கு எரிபொருள் நிரப்பப்பட வேண்டும். இவ்வாறாக எரிபொருள் நிரப்பப்படுவதற்கு எரிபொருள் தாங்கிகள் ஏவுகணை தளங்களுக்கு அணிவகுத்து செல்லும் போது அவை எதிரிகளின் கண்காணிப்புக்கு உள்ளாகி கொண்டால் அவை வான்வழி தாக்குதல்களுக்கு மிகவும் எளிதில் இலக்காகக்கூடும். இந்த சிக்கல் காரணமாக இப்போது ஈரானும் திரவ எரிபொருள் ஏவுகணைகளை விட திட எரிபொருள் ஏவுகணைகளின் தொழில்நுட்பத்துக்கு மாறுகின்றது. திட எரிபொருள் ஏவுகணை என்றால் உடனடியாகவே அவற்றை ஏவிக்கொள்ளலாம். அத்துடன் அவற்றை நிலத்தடி ஏவுதளங்களில் மறைத்து வைப்பதற்கும் மிகவும் எளிதாக இருக்கும். ஏனென்றால் ஏவப்படுவதற்கு முன்னர் அவற்றுக்கு திரவ எரிபொருளை நிரப்ப தேவையில்லை. அங்கு திட எரிபொருள் இருப்பதால் அவை நிலத்தடியில் பதுக்கி வைக்கப்பட்டு பாவிக்க முடியும். ஈரானின் செஜில் ஏவுகணை திட எரிபொருளால் இயங்குவதால் அது ஈரானுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்றது. செஜில் ஏவுகணையை பொறுத்தவரை ஈரானின் எதிரிகளின் பிரதேசங்களுக்குள் ஆழமாக தாக்குவதற்கான திறனை அது ஈரானுக்கு வழங்கிக் கொள்கின்றது. இதேபோல ஷஹாப் 1 1450 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய அதிவேக திட எரிபொருள் துல்லிய ஏவுகணையான ஹெபர் ஷெகான் ஆகியனவும் ஈரானின் ஆயுத களஞ்சியத்தில் தூங்கிக் கொள்கின்றன. ஃபெத்தா 1, ஃபெத்தா 2 ஆகியன ஏவப்பட்ட பின்னர் நடுவானில் தங்களது பயணப்பாதைகளை மாற்றிக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஏவுகணைகள் என்பதால் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இவற்றை கண்காணிப்பதும் இடைமறிப்பதும் மிகவும் கடினமான ஒரு விடயம் என்பதால் இஸ்ரேல் மீது இன்று ஈரான் ஆரம்பித்த புதிய ஆபரேஷன் நசர் அல்லது வெற்றி நடவடிக்கை உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு சவாலாகத்தான் போகின்றது என்பது தெரிகின்றது. ஆனால் இன்று இந்த தாக்குதல்கள் ஆக்ரோஷமாக 2 தரப்பால் நடத்தப்பட்டாலும் இந்த தாக்குதல்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான முடிவைத்தான் பெறுமா, அமெரிக்கா இதன் பின்னணியில் சில சூட்சுமங்களை நகர்த்துகின்றதா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. ஏனென்றால் எந்த ஒரு தாக்குதலின் பின்னால் ஒரு ஒப்பந்தம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அந்த ஒப்பந்தம் பெறுவதற்கு முன்னால் இவ்வாறான திடீர் தாக்குதல்கள் இடம்பெறக்கூடும் என்பதால் இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு டீல் வருவதற்கு முன்னர்தானா ஈரானும் தனது ஆபரேஷன் நசர் அல்லென்றால் வெற்றி நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கின்றதா என்பதும் ஒரு கேள்வியாகின்றது.